அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 22 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 8, 2025. இன்று சங்கட சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. அதே போல தேவ மாதா கருவுற்ற நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 9:39 வரை புனர்பூசம், பின்பு பூசம். திதி இன்று இரவு 9:51 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் இன்று அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் மூல நட்சத்திரம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். இப்போ ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி, தனுசு லக்னம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சல கூட மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து இது முறையில் கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசனம் துணை புரியும். அதனால் சந்திராசனத்துக்குள்ளே விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 6:15, 7:15, மாலை 1:45 2:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கோ இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதே போல் அது கூட சேர்த்து சுபவாரை பயன்படுத்தக்குள்ள அற்புத பலன்கள் பார்க்கலாம். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். கருத்தில் கொள்ளுங்க. சந்திரவாரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திரவாரைக்கு முன்னாடி 2 ஓரை புதன் வரை, சுக்கிர வரை சந்திரனிலிருந்து பின்னோக்கி இயங்கும். அது 2 சுபவரை, சந்திரனும் சுபவரை, 3 சுபவரைகளை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ராவகாலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3. குளிகைனா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. தீவினை ஏற்படுத்தும். சூளை கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கு ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தரிசனத்தை வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது தான் சிறப்பு. உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.